நல்லா முறுமுறுப்பான வாழைக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்லா திறந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவிக்கலாம். வாழைக்காயில இருக்க நாறு பகுதியை ஃபுல்லாவே சீவி எடுத்துடணும். அப்பதான் சிப்ஸ் சீவும் போது சீவல்ல மாட்டாது. ஒரு டைம் ஃபுல்லா சீவிட்டேன். சிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் சீவிடுவேன். 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். டைரக்டா எண்ணெயிலே சீவிடலாம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீவிட்டு கூட ஒவ்வொன்றா எண்ணெயில போட்டுக்கலாம். ரொம்ப மெலிசா இருக்கக்கூடாது. கொஞ்சம் மொத்தமா இருந்தாதான் நல்லா இருக்கும் சிப்ஸுக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம சீவி வச்சிருக்க வாழைக்காயை போட்டு பொரிச்சிடலாம். இதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குலையும் சிப்ஸ் போடலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். சிப்ஸ் நல்லா பொரிஞ்சுட்டு சலசலப்பெல்லாம் ஃபுல்லா அடங்கினதும் கலந்த உப்பு தண்ணியில இருந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சிப்ஸி ஃபுல்லா பொரிச்சதுக்கு அப்புறம் உப்பு கலந்தீங்கன்னா கொஞ்சம் கூட சிப்ஸ்ல உப்பு ஒட்டாது. அதனால இந்த மாதிரி எண்ணெயிலேயே உப்பு தண்ணி ஊற்றி போடுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம சிப்ஸ் சூப்பரா வரும். இதே மாதிரி மீதி இருக்க காயும் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், சிப்ஸ் எல்லாம் பொரிச்சாச்சு. மசாலா தூள் மட்டும் கலந்துடலாம். காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து எல்லாமே நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளோதான், நல்லா முறுமுறுப்பான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எப்போ சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.